திருச்செந்தூர் டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் கல்வியியல் கல்லூரி உங்கள் எதிர்காலத்திற்கான சிறந்த தேர்வு. இந்தியாவின் முதல் தனியார் ராக்கெட்டான விக்ரம் ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து இன்று காலை விண்ணில் பாய்கிறது. ராக்கெட்டின் சிறப்பம்சங்கள் குறித்து விவரிக்கிறார் செய்தியாளர் சதீஷ் முருகன். இந்தியாவின் முதல் தனியார் ராக்கெட் என்பது இன்று விண்ணில் ஏவப்பட இருக்கிறது. ஸ்ரீஹரிகோட்டாவில் இருக்கக்கூடிய சதீஷ் தவான் முதல் ஏவுதளத்திலிருந்து இந்த திட்டம் என்பது நடைமுறைப்படுத்த இருக்கிறது. ஸ்கைரூட் என்கிற நிறுவனம் தான் தனியார் நிறுவனம். ஹைதராபாத்தை தலைமையகமாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த நிறுவனத்தில் முன்னாள் இஸ்ரோ விஞ்ஞானிகள் பணியாற்றி வருகின்றனர். அதே போல இஸ்ரோ விஞ்ஞானிகளால் உருவாக்கப்பட்ட ஒரு நிறுவனமாக கருதப்படுகிறது. இந்த நிலையில தான் தனியார் நிறுவனத்திலிருந்து இந்தியாவுடைய முதல் ராக்கெட் என்பது இன்று ஏவப்பட்டிருக்கிறது. ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து காலை 11:30 மணிக்கு இந்த ராக்கெட் ஏவப்பட இருக்கிறது. பல்வேறு சிறப்பு அம்சங்கள் இந்த ராக்கெட்ல இருக்கிறதாக கூறப்படுகிறது. இந்த ராக்கெட்டை பொறுத்த வரைக்கும் 350 கிலோ எடையுள்ள அந்த தொழில்நுட்ப சுமைகள் பேலோட்ஸ் சொல்லுவாங்க, அதை ஏற்றி கொண்டும் சில பரிசு பொருட்கள் நினைவு பரிசுகளை ஏற்றி கொண்டும் இந்த ராக்கெட் என்பது செல்ல இருக்கிறது. இதை தவிர்த்து 450 கிலோமீட்டர் குறைந்த புவி சுற்றுப்பாதையில் இந்த ராக்கெட்டை நிலைநிறுத்துவதற்கான திட்டமிடலோட தான் இந்த திட்டம் என்பது, அதாவது இந்த ராக்கெட் என்பது தயாரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ராக்கெட்டை பொறுத்த வரையில் பல்வேறு சிறப்பு அம்சங்கள் ஏற்கனவே தெரிவித்தது போல முதல் முறையாக 3D அச்சு தொழில்நுட்பம், அதாவது 3D பிரிண்டட் என்ஜின்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. 3 அடுக்காக இருக்கக்கூடிய இந்த ராக்கெட்ல முழுக்க 3D பிரிண்டட் முப்பரிமாண அச்சு தொழில்நுட்பம் மூலமாக உருவாக்கப்பட்ட இன்ஜின்கள் பயன்படுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல கார்பன் கலவைகள் மூலமாகவே இந்த ராக்கெட் முழுக்க உருவாக்கப்பட்டிருப்பதும் முதல் முறை என்று கூறப்படுகிறது. இந்த நிலையில தான் எந்தெந்த பொருட்கள் எடுத்து செல்லப்படுகிறது, இந்த பேலோட்ஸ் சொல்லக்கூடிய தொழில்நுட்ப சுமைகளை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே தெரிவித்தது போல ஒரு 350 கிலோ உள்ளான செயற்கை கோள்கள் இருக்கின்றன. இது இந்திய விண்வெளி ஆராய்ச்சி அந்த விண்வெளி ஆராய்ச்சியில ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளவும் பல்வேறு தரவுகளை சேகரிக்கவும் அனுப்பப்படுகிறது இந்த செயற்கைக்கோள். அதே போல ஒரு ரோபோ, இரும்பு கரம் கொண்ட ஒரு ரோபோ ஒன்று அனுப்பப்படுகிறது. இந்த ரோபோவை பொறுத்தவரைக்கும் இது சேட்டலைட்டாவும் ரோபோ என்று சொல்லலாம். இந்த பொறுத்த வரைக்கும் அந்த விண்வெளியில் இருக்கக்கூடிய டெப்ரிஸ்ன்னு சொல்லக்கூடிய பல்வேறு அந்த விண்வெளி கசடுகள், அதே போல அந்த மற்ற விஷயங்களை அகற்றுவதற்கும் கிளியர் பண்றதுக்கும், அந்த ஸ்பேஸ்ல இருக்கக்கூடிய விஷயங்களை கிளியர் பண்றதுக்கும் ஒரு இரும்பு கரம் கொண்ட அந்த ரோபோ என்பது அனுப்பப்படுகிறது. இதை தவிர சில பரிசு பொருட்களும் இந்த ராக்கெட்ல அனுப்பப்படுகின்றன. இந்திய விண்வெளியினுடைய முன்னோடிகளாக பார்க்கக்கூடிய சி.வி. ராமன், அதே போல விக்ரம் சாராபாய், ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுடைய 18 கேரட் தங்கத்தினாலான சிறிய அளவிலான அந்த சிற்பங்கள் என்பது அனுப்பப்பட இருக்கிறது. அதே போல ஒரு நிறுவனத்தினுடைய வைரக்கல் என்பது ஒன்று அனுப்பப்படுகிறது. இதோடு சேர்த்து பிரதமர் மோடி கைப்பட எழுதிய இந்த மிஷனுக்கான வாழ்த்து செய்தி அடங்கிய ஒரு அட்டை, அதாவது லெட்டர் என்பதும் பல்வேறு நபர்கள், முக்கிய நபர்கள் அனுப்பியிருக்கக்கூடிய லெட்டரும் சேர்ந்து இந்த ராக்கெட்ல அனுப்பப்பட இருப்பது சிறப்பம்சங்களாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக பொறுத்தவரையில் இந்த ராக்கெட்டுடைய ஏவுதளம் இந்தியாவுடைய முதல் பிரைவேட், அதாவது தனியார் ராக்கெட் என்று பார்க்கக்கூடிய சூழ்நிலையில் இது வருங்காலங்களில் பல்வேறு இந்திய விண்வெளி ஆராய்ச்சி துறையில் ஒரு பல்வேறு புதிய ஓப்பனிங்ஸ், அதாவது புதிய திறவுகளை திறக்கும், பல்வேறு ஆப்பர்ச்சுனிட்டிஸ், பல்வேறு வாய்ப்புகளை நிறுவனங்களுக்கு வழங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இது இந்த விண்வெளி ராக்கெட்டை ஏவும் பொழுது இந்த வெற்றிகரமாக முடியும் பட்சத்தில் பல்வேறு சமூக விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள், விண்வெளி ஆர்வலர்கள், அதே போன்று பொதுமக்கள் அமெரிக்காவினுடைய அந்த ஸ்பேஸ் எக்ஸ் என்ற நிறுவனத்தோடு இந்த ஒப்பிட்டு இந்த விஷயத்தை பார்க்கிறாங்க. ஏன்னா தனியார் நிறுவனமாக இருக்கக்கூடிய ஸ்பேஸ் எக்ஸ் பல்வேறு ஆராய்ச்சிகளில் ஈடுபட்டு வராங்க. அதே போல ஒரு இந்தியாவிற்குமான பல்வேறு தனியார் நிறுவனங்கள் இது போன்ற ஆராய்ச்சியில பங்கெடுத்து புதிய ராக்கெட்டுகளை ஏவுவது, விண்வெளி ஆராய்ச்சி துறையில பல்வேறு அடுத்த கட்ட சாதனைகளை படைப்பதற்கு இது ஒரு முக்கிய மைல்கல்லாக இருக்கும் என்றும் கூறப்படுகிறது. திருச்செந்தூர் டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் கல்வியியல் கல்லூரி உங்கள் எதிர்காலத்திற்கான சிறந்த தேர்வு.